வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் புளி சாதம், லெஃப்ட் ஓவர் ரைஸில் புளி சாதம் செய்யலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்ச பிறகு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணியை. இது இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் ஓவர் ரைஸு ஒரு கப் அளவுக்கு இருக்குது. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளி கரைசலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ செய்கிறதுனால சாதம் நல்லா விரையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த புளி கரைசல் சாதத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அமுக்கி வச்சிடலாம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊறணும். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாதம் நல்லா ஊறி போய் நல்லா விரையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாதத்தை தாளிச்சிக்கலாம். நான் ஒரு இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக வரமிளகாய் ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதெல்லாம் செவந்து வந்த பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பெசரி வச்சுருந்த அந்த சாதத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா சூடு ஏறுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்தாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் வாசனையாக. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸில் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தெல்லாம் வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.